எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த பெரிய மாளிகை வீட்டை அந்த ஊரில் எல்லோரும் செட்டியார் வீடு என்றுதான் அழைப்பார்கள். பெரிய காம்பவுண்ட் வால், 2 கதவு, முன் தோட்டம், கார் பார்க். அந்த வீட்டை பார்த்தாலே அந்த குடும்பம் எவ்வளவு வசதியாக இருக்கிறது என்று தெரியும். ஆனால் அந்த வீட்டில் வேலை பார்த்த ஒருத்தியை பார்த்த பிறகுதான் அந்த வீட்டை விட அழகானது வேறொன்று இருக்கின்றது என்று எனக்கு தோன்றியது. அவள் பெயர் காயத்ரி. வயது 28 இருக்கும். கரும்பச்சை நிற சருமம், பெரிய கண்கள், எப்போதும் சுருட்டி கட்டிய முடி. வேலைக்காக சாதாரண சேலை கட்டினாலும் அவளின் முகத்தில் இருந்த மென்மை எதையும் விட அழகாக இருந்தது. அவளை நான் முதலில் பார்த்தது ஒரு காலையில். வீட்டின் முன் நின்று பல் துலக்கிக் கொண்டிருந்தேன். அப்போது பக்கத்து வீட்டின் கதவு திறந்து அவள் வெளியே வந்தாள். கையில் தண்ணீர் பாலி, முகத்தில் வியர்வை. ஆனால் அந்த காலையிலேயே அவளின் முகத்தில் ஒரு அமைதி இருந்தது. அவள் என்னை பார்த்ததும் மெதுவாக சிரித்தாள். காலை வணக்கம் அண்ணா என்றாள். அந்த குரல் சாதாரணமாக இருந்தாலும் ஏதோ மனதை வருடியது. அதற்கு பிறகு தினமும் அவளை பார்க்க ஆரம்பித்தேன். காலை வீட்டை சுத்தம் செய்வது, துணி துவைப்பது, மாடியில் துணி உலர்த்துவது, வேலை நிறைய இருந்தாலும் அவள் ஒருபோதும் கோபமாக பேச மாட்டாள். ஒரு நாள் மதியம் நான் வீட்டின் வெளியே பைக்கை கழுவி கொண்டிருந்தேன். அப்போது அவள் குப்பை எறிய வெளியே வந்தாள். தண்ணீர் கொஞ்சம் கிடைக்குமா என்று கேட்டாள். நான் ஹோஸை அவள் பக்கம் திருப்பினேன். அவள் கைகளை கழுவிக்கொண்டாள். பிறகு சிரித்தபடி ரொம்ப நன்றி என்றாள். அந்த நேரத்தில்தான் அவளது கையில் இருந்த பழைய காயங்களை கவனித்தேன். என்ன ஆச்சு என்று கேட்டேன். அவள் உடனே கையை மறைத்து கொண்டாள். ஒண்ணுமில்லை, வேலை செய்யும்போது பட்டது என்றாள். ஆனால் அந்த பதில் உண்மையில்லை என்று எனக்கு தோன்றியது. சில நாட்களுக்கு பிறகு அவளை பற்றி தெரிந்தது. கணவர் குடிகாரர், அடிக்கடி சண்டை. 2 வருடங்களுக்கு முன் அவளை விட்டு போய்விட்டான். அவளுக்கு ஒரு சிறிய மகள் இருந்தாள். அவளை படிக்க வைக்கவே இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்து கொண்டிருந்தாள். அந்த விஷயத்தை கேட்ட பிறகு அவளை நான் வேற மாதிரி பார்க்க ஆரம்பித்தேன். அவள் வெறும் வேலைக்காரி இல்லை, வாழ்க்கையோடு தினமும் போராடும் ஒரு பெண். ஒரு மாலை மழை பெய்து கொண்டிருந்தது. நான் மாடியில் நின்று காற்று வாங்கி கொண்டிருந்தேன். அப்போது பக்கத்து வீட்டின் பின்புறத்தில் காயத்ரி நின்று துணிகளை எடுத்து கொண்டிருந்தாள். மழை தண்ணீர் அவள் முகத்தில் விழுந்தது. அவள் சேலை நனைந்து உடலோடு ஒட்டி கொண்டது. என் பார்வை அவளை விட்டு விலகவில்லை. அவள் மேலே பார்த்தாள். நான் பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தவுடன் சற்று வெட்கப்பட்டு உள்ளே ஓடினாள். அந்த இரவு முழுக்க அவள்தான் என் நினைவில் இருந்தாள். அடுத்த நாள் காலை அவள் என்னிடம் பேசும்போது கூட கண்களை நேராக பார்க்கவில்லை. நேத்து மழையில் நனைஞ்சிட்டீங்களே என்று நான் சிரித்தபடி சொன்னேன். அவள் மெதுவாக சிரித்தாள். வேலைக்காரிகளுக்கு மழை வெயில் எல்லாம் பார்த்தா வேலை நடக்காதண்ணா என்றாள். அந்த ஒரு வரி என் மனதை ஏதோ செய்தது. அதற்கு பிறகு அவளுக்கு உதவ ஆரம்பித்தேன். மளிகை பொருள் வாங்கி தருவது, அவள் மகளுக்கு புத்தகம் வாங்கி தருவது, சில நேரம் டீ குடித்து பேசுவது. எங்களுக்குள் ஒரு நெருக்கம் உருவானது. ஒரு நாள் அவள் திடீரென்று கேட்டாள், நீங்க ஏன் இவ்வளவு நல்லா நடந்துக்கிறீங்க? அதுக்கு காரணம் இருக்கணுமா என்றேன். அவள் சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். என்னை யாரும் இவ்வளவு மரியாதையா பார்த்ததே இல்லை என்றாள். அந்த குரல் உடைந்தது. அந்த நொடியில் அவளிடம் எனக்கு இருந்த ஈர்ப்பு அன்பாக மாறியது. ஒரு இரவு பக்கத்து வீட்டுக்காரர்கள் எல்லோரும் திருமணத்திற்கு வெளியூருக்கு சென்றிருந்தார்கள். வீட்டில் காயத்ரி மட்டும் இருந்தாள்.
மின்சாரம் போய்விட்டதால் அவள் வெளியே வந்து நின்றிருந்தாள். பயமா இருக்கு என்றாள் மெதுவாக. எங்கள் வீட்டுக்கு வாங்க என்றேன். அவள் உள்ளே வந்தாள். மெழுகுவர்த்தி ஒளியில் அவள் முகம் இன்னும் அழகாக தெரிந்தது. வெளியே மழை சத்தம், வீட்டுக்குள் அமைதி. அவள் மெதுவாக பேச ஆரம்பித்தாள். சில நேரம் நான் கூட ஒரு பொண்ணுதான்னு யாராவது நினைக்கணும் போல இருக்கு. அந்த வார்த்தை என்னை அமைதியாக்கிவிட்டது. பல வருடங்களாக அவள் வாழ்க்கையில் அன்பு இல்லை என்பதை நான் உணர்ந்தேன். அவள் கண்களில் கண்ணீர் வந்தது. நான் மெதுவாக அவள் கையை பிடித்தேன். அவள் விலகவில்லை. அந்த இரவு எங்களுக்குள் இருந்த எல்லா சுவர்களும் உடைந்தது. அவள் என் தோளில் சாய்ந்தபோது அது வெறும் ஆசை இல்லை, பாதுகாப்பு தேடிய ஒரு மனசு. நான் அவளை அணைத்தபோது அது வெறும் காதல் இல்லை, அவளின் தனிமையை புரிந்து கொண்ட ஒரு உணர்வு. அதற்கு பிறகு எங்கள் வாழ்க்கை மாறியது. அவள் சிரிக்க ஆரம்பித்தாள். அவள் முகத்தில் இருந்த சோர்வு மெதுவாக மறைந்தது. நான் வேலை முடிந்து வீட்டுக்கு வரும்போது அவள் ஒரு பார்வை பார்த்தாலே என் நாள் முழுவதும் இருந்த சோர்வு மறைந்து போய்விடும். ஆனால் அந்த உறவு யாருக்கும் தெரியக்கூடாது. ஊர் பேசும், மக்கள் தீர்ப்பு சொல்வார்கள். ஆனால் இரவு நேரங்களில் மாடியில் நின்று பேசிக்கொண்ட அந்த சில நிமிடங்களில் மட்டும் நாங்கள் இருவரும் வாழ்க்கையை மறந்து சிரித்தோம். ஒரு நாள் அவள் கேட்டாள், நம்ம உறவு எவ்வளவு நாள் இருக்கும்? நான் சில நொடிகள் அமைதியாக இருந்தேன். பிறகு மெதுவாக சொன்னேன், உலகம் மறந்தாலும் நீ சிரிக்க காரணமா நான் இருந்தா போதும். அவள் கண்களில் கண்ணீர் வந்தது. ஆனால் அந்த கண்ணீரில் முதல் முறையாக நிம்மதி இருந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்காக இருந்தால் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப்பாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.